வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2018ல வெளியான துந்துரு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தந்தி ஒன் சேனல்ல செங்கல்பட்டு அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பகுதியில ஏலம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு வீட்டுக்கான ஏலம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய இப்ப ஏலம் வந்து 50 லட்சம் ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. குருன்றவர் தான் கேட்டு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு பிசினஸ் மேன் வந்துடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா விலையை ஏத்தி கேட்கிறாரு. இதனால குருக்கும் இவருக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிசினஸ் மேன் 3 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த இடத்த அவருக்கு சொந்தமா மாத்திடுறாரு. இந்த விஷயத்த குருவால சுத்தமா ஏத்துக்க முடியல. குரு பயங்கரமா இந்த இடத்துல கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அடியாளா சிவான்னு ஒருத்தர் இருக்கான். அதே சமயம் அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பிசினஸ் மேனு ஏலத்தெல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வச்சு இவங்க 3 பேருமே பிளாக் பண்றாங்க. அந்த இடத்தோட மதிப்பே 1 கோடியா தான் இருக்கும். அதை 3 கோடி ரூபாய் கொடுத்து இவர் வாங்கியிருக்காரு. எனக்கு கிடைக்க கூடாதுன்றதுக்காக தானே இப்படி பண்ண, நீ எப்படி வாழ்றன்னு பாக்குறேன், உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிசினஸ் மேனோட கதையை சிவா முடிச்சிடறான். இது ஒரு தோட்டமா தான் இருக்கும். அங்க இருக்க ரம்யான்ற பொண்ணு இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க. கவனிச்ச பொண்ணு பயத்துல கத்திடுவாங்க. கத்துற சவுண்ட் கேட்டுதான் இவங்க 2 பேருமே பாக்குறாங்க. அவளை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரம்யா இருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஒரு வண்டியில ஏறி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. மிஸ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, சிவா கூடயும் அஞ்சலி கூடயும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. குருக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருப்பாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர் கூட அஃபேர்ல இருந்துட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் அந்த அஞ்சலி கூட பழகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் நான் மட்டும் எதுக்காக இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஜன்னல் ஓரத்துல இருந்து இவர் கேட்டுறாரு. இப்ப கோவமா உள்ள நுழையிறாரு. ஒய்ஃபும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா 2 பேரையும் ரொம்ப கொடூரமா சாவடிச்சிடுறாரு. சிவா என்ன சொல்றானா, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்து இருக்க போறீங்க, சீக்கிரமா பாடியை டிஸ்போஸ் பண்ணுவோம், அந்த பொண்ணை வேற கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். குருவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு எடுக்கிறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. 2 பேருமே பயந்துடுறாங்க. இப்ப குரு இருக்கார்ல, அஞ்சலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இவங்களும் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாங்க. அதுக்குள்ள போலீஸ் இருக்காங்கல்ல, வாசல்ல வச்சு இவங்களை பிடிச்சிடுறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டு பகுதியில ஒரு பொண்ணு சில ஆட்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணை துரத்துறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, நீந்தி தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல குதிச்சிடுறாங்க. இப்ப வேகமா நீந்தெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. துரத்திட்டு வந்த ஆட்களும் இந்த விஷயத்த பாத்துறாங்க. லாங்ல இருந்தே கன்னால ஷூட் பண்றாங்க. இந்த பொண்ணு மேல புல்லட் எல்லாம் பட்டது. இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறா. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே பிரியாவை நமக்கு காட்டுறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஸ்விம்மரா இருப்பாங்க. இப்ப ஸ்விம்மிங் பிராக்டிஸ் தான் அண்ணி கூட சேர்ந்த மாதிரி இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணி இருக்காங்கல்ல, டைமிங் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்ட, இன்னைக்கு பிராக்டிஸ் போதும் வான்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணியோட பேரே கீதா அப்படின்றது. இப்ப கீதாவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. காலேஜ்லயே அனின்னு ஒரு நபரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ரம்யா இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ரம்யா யாருன்னா கொலையை பார்த்தாங்கல்ல, அவங்க தான் ரம்யாவா இருப்பாங்க. இவங்க காலேஜ்ல ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிருப்பா. ஆனா அந்த பையன் ஏமாத்திருக்கான்னு தெரிய வருது. அதனால இந்த பொண்ணு சூசைடுக்கு அட்டம் பண்ணிருக்கா. உன் அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதனால பிரியா இருக்காங்கல்ல, உடனே அண்ணன் சந்தோஷ்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வேற ஒரு ஆபரேஷன்ல இருக்காரு. அண்ணன் கிட்ட என் ஃப்ரெண்ட் அட்மிட் ஆயிருக்கா, சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பாய் ஃப்ரெண்டா அணி எதிர வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட கூட கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறத அஞ்சலி பாக்குறாங்க. குரு தான் இவளை வாட்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. இவங்க ஹாஸ்பிட்டல ரீச் பண்றதுக்குள்ள அண்ணன் ட்ரீட்மெண்ட்லாம் தந்து முடிச்சிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு நல்லபடியா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப அண்ணனும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதையும் ஹாஸ்பிட்டலோட வாசல்ல இருந்து அஞ்சலி கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அஞ்சலி குறிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறது இங்க இருக்க ரம்யாவை தான். இப்ப அண்ணன் இருக்காருல, எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்ப போறாரு. அப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, நைட்டு சீக்கிரமா வந்துருங்க, இல்லைன்னா அன்னிக்கிட்ட நீங்க தான் திட்டு வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அடிக்கடி நைட்டு லேட்டா வருவார் போல. இன்னைக்கும் லேட்டா தான் வராரு. அதனால இவரோட ஒய்ஃப் கீதா கோச்சுக்கிட்ட மாதிரி உட்காந்து இருக்காங்க. இவரும் சமாதானம் பத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. நான் சொல்லி கூட லேட்டா தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி வேற ஏத்தி விடுறாங்க. இதனால ஒய்ஃப் பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. என்ன லவ் பண்ணும்போது துரத்தி துரத்தி வருவீங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தது, இப்பதான் இல்லையான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
இவரும் சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்றாரு. கடைசியில பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுறாரு. சூசைட் பண்ணிக்க ஒரு நபர் காரணமா இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். அப்ப அணி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் ஒழுங்கா அந்த பொண்ணு கூட சேர்ந்து இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் அதெல்லாம் முடியாதுன்னு தனவட்டா பேசிட்டு இருக்கான். கோவப்பட்ட அணி இருக்காரு பாத்தீங்களா, இவன் கூடயும் ஆட்கள் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இவன் கிட்ட கூட கவனமா இருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்கறாங்க. நான் இவனை சாதாரணமா லவ் பண்ணல, இவன் நல்லவன்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப சந்தோஷ் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபும் படுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஒரு மேகசீன்ல குழந்தையோட படத்தை பாக்குறாங்க. கொஞ்சம் சோகமா அதையே பார்த்துட்டு இருக்காங்க. இதை இவருமே கவனிச்சிடுறாரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை இல்ல, அதை நினைச்சு இவங்க கவலைப்படுறாங்கன்னு புரியுது. அதை நினைச்சு தானே ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் இல்லங்க, குழந்தை இல்லைன்னா என்ன, உங்க தங்கச்சி இருக்கல்ல, அவளே நமக்கு பொண்ணு மாதிரிதான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கிறத இந்த ரூம்க்கு வந்துட்டு இருந்த பிரியாவும் கவனிச்சிருவாங்க. இப்ப லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணீர்லாம் தொடச்சிட்டு நார்மலா இந்த ரூம்க்கு வர மாதிரி வந்துடுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சகஜமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பிரியாவும் அணியும் வெளியே வச்சு அடிக்கடி மீட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. அந்த டே மட்டும் நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நம்ம கூட ரம்யாவும் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வரட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இன்னைக்குதான் சந்தோஷோட கல்யாண நாளா இருக்கும், சீக்கிரமா வந்துருங்கன்னு ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கும் வழக்கம் போல லேட்டா தான் வந்திருக்காரு. அதனால ஒய்ஃப் செம்ம கோவத்துல இருக்காங்க. இவரும் பேசி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தங்கச்சி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தங்கச்சி எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. மாடியில தங்கச்சி எங்கேயும் காணோம். இப்ப கீழே வந்து எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அந்த இடத்துல வெடிலாம் வெடிக்குது. இவங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தங்கச்சி தான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருப்பா. இவங்க கல்யாண நாள்ல அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கா. அண்ணனும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. தங்கச்சிக்காக ஒரு செயின் தான் வாங்கி வச்சிருப்பாரு. அதெல்லாம் தங்கச்சி கிட்ட தந்துட்டு இருக்காரு. தங்கச்சி பர்த்டே வந்தாலும் சரி, இவங்க பர்த்டே வந்தாலும் சரி, இவங்க கல்யாண நாளாவே இருந்தாலும் சரி, தங்கச்சிக்கு தான் கிஃப்ட தராங்க. தங்கச்சி ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. ஏன்னா எங்க ரெண்டு பேரை இணைக்கிற பாலமே நீ தான், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இந்த நாள் நான் ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது வேலண்டைன்ஸ் டேவாச்சே, அன்னைக்கு எதுக்காக வெளியே போற, யாரையாவது லவ் பண்றியா, லவ்வே பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அண்ணன் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா தங்கச்சி லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா அண்ணியோட முகம் டோட்டலா மாறிடுது. ஏன் அண்ணி உங்க முகம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. ஆக்சுவலா அண்ணியும் அண்ணனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அண்ணனுக்காக இவங்க வீட்டெல்லாம் எதிர்த்து தான் வந்திருப்பாங்க. வீட்டை சேர்ந்தவங்க கடைசி வரைக்கும் இவங்க கிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. இறந்து போகும்போது கூட இவங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு அன்னிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீயும் அந்த மாதிரி எங்களை விட்டுட்டு போயிடுவியோன்னு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்க கூட தான் இருப்பேன், அவன் கூட போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஃபீலிங்காலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் தடுக்கிறது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, அதுக்கான நாள் வரட்டும், அணியோட ஃபேமிலி கிட்ட பேசுவோம், எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான நாள் வந்துருது. இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் சம்பந்தம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வந்து சூசைட் பண்றதுக்காக போறாங்க. இது எல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயமா இருக்கும். ஹீரோ சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. முழிச்சவரு தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா பாக்கணும்ன்ற மாதிரி ரூம்க்கு வராரு. தங்கச்சி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் தட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க வெளியே போலான்னு முடிவு பண்ணாங்க பாத்தீங்களா, அதனால இந்த அணி இருக்காருல, இவங்க ரெண்டு பேரையும் ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுக்காக ஒரு ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த இடத்துல போய் ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க போயிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் அஞ்சலி கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரூம்குள்ள வந்தோடனே ரம்யா இருக்காங்கல்ல, நான் டீ காஃபி போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எது எது எங்க எங்க இருக்குன்னு தெரியல, அதை பத்திலாம் அணி கிட்ட கேக்குறாங்க. அணி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சொன்ன அணி இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. குருவை பத்தியும் சிவாவை பத்தியும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எதர்ச்சியா அந்த வழியா வந்த ரம்யா பாத்துடுறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பயத்துல லைட்டா கத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இவ கத்துறா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கீழே வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு கொலையை பார்த்ததா சொன்னேன்ல, அதை பண்ணவனுங்க ஜெயில விட்டு தப்பிச்சிட்டாங்களாம், இங்க வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத, அவங்களுக்கு ஒன்னெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இது அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரம்யா பயப்படுறா.
என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அனி சொல்றாரு. இப்ப அனியும் கதவை திறந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேக்குறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வரல, அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இப்ப அனியே இவங்க 2 பேரையும் பாக்குறாரு. பார்த்தவரு அந்த குருவை அண்ணன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவரோட அண்ணன் தான் குருன்னு தெரிய வருது. என்ன அண்ணன்னு கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ரம்யா 2 பேர் கொலை பண்ணதை பார்த்தன்னு தான் சொல்லியிருப்பாங்க. மத்தபடி குருவை பத்தியும் சிவாவை பத்தியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அனிக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப இங்க இருக்க ரம்யா இருக்காங்கல்ல, வேகமா பாத்ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறாங்க. இவனுங்க உடைச்சு உள்ள போக ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள கதை உடைச்சிட்டு ஒருத்தர் வந்துடுறாரு. வந்தவரு இவங்களை கால் பண்ண விடாம தடுத்துடுறாரு. சிவான் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பக்கா உமனைசரா இருப்பான். இப்ப ஹீரோயின் பதட்டமா இருக்கும் போது பொறுமையா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்றான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அண்ணனை மீறி ஹீரோவால பெருசா எதுவுமே பண்ண முடியல. அதனால கொஞ்சம் அமைதியா மாறி உக்காந்துட்டு இருக்காரு. என்ன இவன் அமைதியா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இருக்கார்ல, ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே கார்ல ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ணன் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கீர் போடுற மாதிரிலாம் அவங்கள தப்பா டச் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பின்னாடி இருக்க சிவா இருக்கான் பாத்தீங்களா, இந்த ரம்யா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ரம்யாவும் தள்ளி தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களாவது நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அஞ்சலி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா அஞ்சலி கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்க குருக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஹீரோயின் இந்த பக்கம் தான் போனோம், இங்கதான் வழி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அந்த பக்கமே இவர் போயிட்டு இருக்காரு. திரும்பி இவங்க கால்ல தப்பா கை வைக்கிறாரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, ஒரு பொருளை வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இப்ப காரை ஏடகுடமா ஓட்டுறாரு. ஒரு மலைப்பகுதியில இருந்து அந்த கார் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. எல்லாருமே காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. முதல்ல முடிச்ச ரம்யா இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பிடலான்னு ஓட பாக்குறாங்க. பார்த்தா குரு எதிர வந்து நிக்கிறாரு. தப்பிச்சு ஓடவா பாக்குற, இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்றாரு. இப்ப ஹீரோயினுமே இந்த இடத்துல முழிச்சிடுறாங்க. 2 பேருமே இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. ஆனா இவனுங்க 2 பேரும் அஞ்சலியும் சேர்ந்து விட மாட்டாங்க, தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களை ரேப் பண்ணி சாவடிக்கிறது தான் இந்த அண்ணனோட பிளானா இருக்கும். இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. தம்பி வேணான்னு கெஞ்சி பாக்குறான். ஆனா இவர் தம்பியே எட்டி மிதிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட தம்பி இருக்கான்ல, அண்ணன் கூடயே சண்டை போடுறான். இது மூலியமா ஹீரோயினுக்கு கேப் கிடைக்குது. ஹீரோயினும் அவங்களும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குரு இருக்காரு பாத்தீங்களா, தம்பி அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அதே சமயம் ஓடி வந்து ஹீரோயின் ஒரு இடத்துல புடிச்சிடுறாரு. ஹீரோயினும் காப்பாத்த ஹீரோ வருவாரு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால வர முடியல. அதனால குரு இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துடுறான். இன்னொன்னு பொண்ணு என்னன்னா பாக்கணும்ன்ற மாதிரி குரு இங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. சிவா இருக்கான் பாத்தீங்களா, ரம்யாவோ ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறான். ரம்யா கிட்ட தப்பா நடந்துகிட்டு ரம்யாவோட கதையை முடிச்சிடுறான். இப்ப குரு இருக்கார்ல, ஹீரோயின் கதையை முடிக்கலான்ற மாதிரி ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. ஆனா காலை வச்சு அவனோட மெயின் பாயிண்டே அடிச்சிடுறாங்க. இப்ப தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சிவா சீக்கிரமா வான்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோயினை துரத்திட்டு இருக்காங்க. அப்படிதான் ஹீரோயின் தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பாங்க, நீச்சல் அடிச்சு போயிட்டு இருப்பாங்க. இவனுங்க 2 பேருமே கன்னை வச்சு எய்ம் பண்ணி ஷூட் பண்றாங்க. புல்லட்டுமே பட்டுது. இததான் படத்தோட ஸ்டார்டிங்கா நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல மழை பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்கு. அந்த மலையில நனைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கண்முழிக்கிறாரு. பக்கத்துல தான் ஹீரோயினோட செயின் விழுந்து கிடக்குது. அதெல்லாம் சோகமா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வா அப்படின்ற மாதிரி இவரை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 4 பேருமே ஒரு வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் கீதாவும் தான். இவங்க காயப்பட்டு வந்திருக்காங்கல்ல, இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் தர முடியுமா, ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலன்னு சொல்றாங்க. உள்ள வாங்கன்ற மாதிரி இவரும் கூப்பிடுறாரு. இவர் டாக்டர் அப்படின்றத புரிய வைக்கிறது. மழை டைம் எல்லா இடத்துலயும் மரம்லாம் விழுந்து கிடப்போம்ல, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவர் வீட்டுல வச்சே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இந்த ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிருது. மழை டைம், அதனால தான் கரண்ட் போயிருச்சு. நான் ஜென்ரேட்டர் ஆன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, தள்ளி வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்றாரு. இப்ப வீட்டுல லைட்டை மட்டும் இவங்க போட்டிருக்காங்க. நல்ல வேலை இவங்க நியூஸ் பார்க்கல, நியூஸ் பார்த்திருந்தா நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி குரு யோசிக்கிறாரு. குரு இருக்கார்ல, அஞ்சலி என்னோட ஒய்ஃப்னு சொல்றாரு. மத்த 2 பேருமே தம்பிங்கன்னு சொல்றாரு. சந்தோஷ்க்கும் கீதாக்கும் இவங்க கெட்டவங்கன்னு தோண மாட்டேங்குது. அதனால ரொம்ப சாதாரணமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷம் ட்ரீட்மெண்ட்லாம் தந்து முடிச்சிடுறாரு. தங்கச்சிக்கு கால் பண்ணு, ரொம்ப நேரமா அவகிட்ட இருந்து கால் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கால் ட்ரை பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. இத பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஷூட் பண்ண பிரியா தான் தங்கச்சின்றது இந்த கேங்க சேர்ந்தவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பொண்ணுன்ற மாதிரி நார்மலா தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கீதா இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க சிவா இருக்கான் பாத்தீங்களா, கீதாவை கொஞ்சம் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே நாங்க சீக்கிரமா கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மலையில எங்க கிளம்புவீங்க, எங்களுக்கு பக்கத்தையே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வேணா ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால இவங்க எல்லாருமே நன்றிலாம் சொல்றாங்க. அதே சமயம் ஹீரோ இருக்காருல, கிளாஸை வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு.
அப்படி வரும்போது தான் அந்த இடத்துல ஹீரோயின் போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இவர் பிரியாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறத கீதா கவனிச்சிட்டு இருக்காங்க. அவதான் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னா இவரும் ஷாக் ஆன மாதிரி முட்டி போட்டு உக்காந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கீதா கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, வயிறு வலிக்குது, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. இவங்களும் காமிச்சிடுறாங்க. ஏன் இவன் இதை பார்த்து ஃபீல் பண்ணா அப்படின்ற மாதிரி லைட்டா யோசிக்கிறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்து இவர் பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க இறந்து போனதை இவரால சுத்தமா ஏத்துக்க முடியல. ஈரின் கூட பேசி பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க 3 பேருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம் தான் சொல்றாங்க. இவர் அந்த செயினை இங்கேயே வச்சிடலான்ற மாதிரி அந்த கப்புக்கு பக்கத்துல செயினை வச்சிடுறாரு. இப்ப கீதா தான் இவங்க 4 பேரையும் பக்கத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கும், ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறத குருவும் சிவாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சிவா இருக்கான்ல, அந்த லேடிக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த லேடியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். காலையில இருந்து தங்கச்சி கிட்ட இருந்து காலே வந்திருக்காது. அதனால சந்தோஷம் ரொம்ப பதட்டமா இருக்காரு. இப்ப ட்ரை பண்ணாலும் கால் போக மாட்டேங்குது. இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இது என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக இவங்க வெளியே வராங்க. அப்பதான் பின்வாசல் வழியா தங்கச்சி தவண்டே வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன இப்படி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அண்ணன் இருக்கார்ல, தங்கச்சியை உள்ள கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. தங்கச்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அப்பதான் புல்லட் பட்டிருக்கிறது தெரிய வருது. அதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இதை போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. அவங்களுமே கிச்சன்ல எடுக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் போன செயினை பாக்குறாங்க. இந்த செயின் எப்படி இங்க வந்தது, தங்கச்சி இப்பதானே வந்தா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சந்தோஷம் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் தங்கச்சிக்கு ரேப் நடந்திருக்கிறது இவருக்கு புரிய வருது. இது தெரிஞ்சோட இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அதே சமயம் இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃபை இந்த விஷயம் தெரிஞ்சோட பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தங்கச்சியோட செயினை காட்டுறாங்க. அண்ணன் கிஃப்டா தங்கச்சிக்கு தந்தாரு பாத்தீங்களா, அந்த செயினா தான் இருக்கும். தங்கச்சி வரதுக்கு முன்னாடியே செயின் உள்ள இருந்தது. அவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் செயினை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 4 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா, தப்பு பண்ணவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்த யோசிக்கிறாரு. குருவும் அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ட்ரெயின் வரது தெரியாம ட்ராக்ல நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் குரு தான் வந்து தம்பியை காப்பாத்திருப்பாரு. இந்த விஷயம்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடி முழிச்சிடுறாரு. இப்ப முழிச்சவரு தம்பியை பாக்குறதுக்காக வர்றாரு. தம்பி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இவன் மனசு மாறிடுவானா அப்படின்ற மாதிரி தான் அண்ணனுக்கு பயமா இருக்கு. இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா கிளைமேட் மோசமா இருக்கிறதுனால சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இவரு ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா ஜீப்போட சாவி இருக்குல்ல, மிஸ் ஆகுது. உள்ள வந்து ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நீ வீட்டுக்குள்ள தேடி பாரு, நான் ஜென்ரேட்டர் ஆன் பண்றதுக்காக போனல, அங்க கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் அந்த இடத்துல செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இங்க எங்கேயாவது இருக்குமான்ற மாதிரி கபோர்ட்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. யாரு வந்திருக்கான்னு திரும்புறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சிவா தான் நின்னுட்டு இருக்காரு. என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கமே வரல, கொஞ்சம் சரக்கு போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, சரக்கு எடுத்து தர முடியுமான்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. சரி நானே எடுத்துக்கிறேன்னு ஃப்ரிட்ஜை நோக்கி இவர் போயிட்டு இருக்காரு. ஃப்ரிட்ஜில் தான் தங்கச்சி போட்டோ ஒட்டப்பட்டிருக்கோம், அதை இவன் பாத்திரக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இல்ல நானே எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. இப்ப கேஷுவலா ஃப்ரிட்ஜில் இருக்க சரக்கை எடுத்துடுறாங்க. இந்த சரக்குன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. நீங்களே என் கூட சேர்ந்து சரக்கச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவனை இங்க இருந்து கூட்டு போனல, அதனால இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஜென்ரேட்டருக்கு பக்கத்துல சாவி விழுந்திருக்கான்னு பாக்குறதுக்காக தான் சந்தோஷ் வந்திருப்பாரு. ஆனா சாவி இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இங்க ஸ்ட்ராங்கா நிறைய ஆயுதம் இருக்கிறத பாக்குறாரு. எடுத்து வச்சு போன்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கண் முழிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கண் முழிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அண்ணன் ரூமுக்கு வராரு. அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அண்ணனோட கன்னு ஒரு இடத்துல இருக்கு. அந்த கன்னு எடுத்துக்கிறாரு. இந்த சிவா ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்களும் அதுக்கேத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்குறான். அதுக்கும் இவங்க சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஈரின் ஒரு ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறத பாத்துறான். இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஈரின் இருக்காங்கல்ல, அந்த ரூமை நோக்கி போயிட்டு இருக்கான். இதை கவனிக்கிற அண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து இவன் மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இவன் பயங்கரமா கோவப்படுறான். அந்த பாட்டில ஒரு பீஸை எடுத்து அண்ணியை துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்களுமே கிச்சனை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பீஸை இவங்களோட வயிற்றுல குத்துற மாதிரி வரான். குத்திட்டானா என்னன்னு தெரியல. இவங்க ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்பதான் உண்மை என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. இவன் குத்திருக்க மாட்டான், அவங்க கத்திய வச்சு இவன் நெஞ்சிலேயே குத்திருப்பாங்க. அதே மீறியே இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரியான நேரத்துக்கு சந்தோஷ் வந்துடுறாரு. எடுத்த ஆயுதத்தை வச்சு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கதையை முடிச்சிடுறாரு. இவங்களுமே பயந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. நீ தங்கச்சியை பாத்துக்கோ, நான் வந்துடுறேன்ற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. இப்ப பொறுமையா மாடி ஏறி வந்துட்டு இருக்காரு. அவன் ரூம்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோ கன்னோட உக்காந்து இருக்காரு. அவர் கையில கன் இருக்கிறத பார்த்துதான் இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, கன்னை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயே தரான். என்ன நம்ம கிட்டயே கன்னை தரான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு.
இவன் நல்லவன் தான் போல அப்படின்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல வர்றாரு, கன்னை வாங்கிடுறாரு. சந்தோஷ் ஷூட் பண்ணா நினைக்கிறதுக்குள்ள அவன் முழிச்சிடறான். அதே மாதிரி பக்கத்துல படுத்துட்டு இருந்த அஞ்சலி தான் அந்த புல்லட்டை வாங்கிடுறாங்க. இதனால குருக்கு ஒரு கேப் கிடைக்குது. அது மூலியமா சந்தோஷ் அட்டாக் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல சந்தோஷம் மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப மயக்கம்லாம் தெரிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவர் கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிக்கும் போது வீட்டுல ஒய்ஃபும் இல்ல, தங்கச்சியும் இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியாம ஒவ்வொரு இடமா அவங்களை தேடிட்டு இருக்காரு. சந்தோஷ் வீட்லயே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல தான் குரு இவங்க 2 பேரையும் தொங்க விட்டுருக்கான். அதோட கயிறை கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு சந்தோஷ் வந்துடுறாரு. இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இவன் விழுந்து கிடக்கும் போது அவங்க 2 பேரை காப்பாத்திடுறாரு. மேற்கொண்டு இவன் கூட சண்டை போடுறாரு. ஆனா இந்த வாட்டி இவன் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறான். இப்போ ஒரு கல்ல தூக்கி இவரை சாவடிக்கலாம் நினைக்கிறான். அதுக்குள்ள தம்பி இருக்காரு பாத்தீங்களா, கன் பாயிண்ட்ல இவனை லாக் பண்ணிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல கன்னை கீழே போடு. சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், உன் உயிரெல்லாம் காப்பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே தம்பி இருக்கான் பாத்தீங்களா, கன்னை கீழே இறக்க மாட்டான். நானும் பொறுத்து போனேன்னு, ஆனா இதுக்கப்புறமா என்னால பொறுத்து போக முடியாது. ஒன்ன மாதிரி ஆளுங்களாம் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கடைசியில ஷூட் பண்ணிடுறான். அதனால அந்த இடத்துல குரு இறந்து போயிடுறாரு. இவங்க 4 பேருமே தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இங்கிலீஷ் படத்தை உல்டா பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.